அருணகிரிநாதர் இயற்றிய முத்தைத்தரு பத்தி திருநகை என்ற திருப்புகழின் விளக்க உரையில் 3ஆம் பகுதியில் இருக்கிறோம். பார்ட் 3. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடியென முதுகூகை. கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல வாத்தியங்களை முழக்கவும். களமிசை போர்க்களத்தில் குக்கு குகு குக்கு குகு குகு இவ்வித ஓசையோடு முதுகூகை முதிர்ந்த கோட்டான். கோட்டான் குளறுதுன்னு சொல்லுவோம். அதில் எப்படி இவங்களுக்கு கேட்குதுன்னா அந்த சத்தம் குத்தி புதை புக்கு பிடி அப்படின்னு கேட்குது. குத்து புத புகுந்து பிடி. ஸோ குத்தி புதை புக்கு பிடியென குத்தி புதை புகுந்து பிடியென குளறவும். அடுத்த பகுதி கொட்புற்றட நட்பு அற்ற அவுணரை. நட்பில்லாத எதுக்குன்னு சொல்கிறேன். கொட்புற்றல நட்பு அற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே. கொட்பு உற்று எழ சுழலும் தன்மை அடைந்து மேலே எழுந்து இருக்க. நட்பு அற்ற அவுணரை வேண்டிய வரமளித்த சிவபுத்திரர். முருகப்பெருமான் கூட நம்ம சண்டைக்கு போகிறோம். ஆனால் முருகப்பெருமான் யார்? சிவபெருமானுடைய மகன். சிவன் இவங்க நிறைய தவம் இருந்தப்பெல்லாம் வரம் கொடுத்துருக்காரு. வேண்டிய வரமளித்த சிவபுத்திரர் என்ற சிநேகித எண்ணம் தவிர்த்த அரக்க கூட்டங்களை வெட்டி பலியிட்டு கொன்று குலகிரி அசுரர் குலத்துக்கு இயைந்த நின்ற கிரௌஞ்சமலையானது குத்துப்பட்டு அழிந்து போகும்படி ஒத்து பொறவல. ஒத்துன அறமார்க்கத்தில் பொருந்தி நின்று போர் செய்ய வல்ல பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த பகுதி முடியுது. பொழிப்புரை சொல்லிடுறேன். போர்க்களத்தில் முதிர்ந்த கோட்டானது குக்கு குகு குக்கு குகு குகு என்ற ஒளியுடன் குத்தி புதை புக்குப்பிடி என்ற கூக்குரல் மாதிரி கேட்குது இடவும். வேண்டிய வரமும் வாழ்வும் அளித்த சிவபெருமானது திருக்குமாரர் முருகக்கடவுள் என்ற சிநேக எண்ணமற்ற அசுரர் குலத்தை எழுந்து இருக்க முடியாத அளவுக்கு வெட்டி பலியிட்டு அசுரர் குலத்தின் மாயைக்கு ஒத்து நின்ற கிரௌஞ்சமலையை அழித்து அறநெறியில் நின்று போர் செய்யவல்ல பெருமையில் சிறந்தவர் முருகப்பெருமான் என்று இது முடிகிறது. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை. கொட்புற்றல நட்பு அற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.